புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், பக்கவாதம், முடக்குவாதம் இது சார்ந்த உங்களுடைய இன்றைய டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பெயின்ஸ் வந்து உடல் முழுக்க இருந்தாலும் அந்த முழங்காலில் தேங்கக்கூடிய அந்த வலி அப்படிங்கிறது இது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும்போது இதனுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும், எந்த டைமில் நம்ம வந்து மருத்துவரை அணுகணும் டாக்டர்? ஓகே, இப்போது முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப கட்ட நிலையில் ஒரு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். லேசான ஒரு வலி இருக்கும். லேசான வலி இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த தேய்மானத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க, ஆரம்ப நிலையில் இருப்பாங்க. அப்போவே மருத்துவமனைக்கு அணுகி அதற்குரிய மூலிகை சிகிச்சை எடுக்கும் பொழுது ஈஸியாக அதை சரி பண்ணிடலாம். முழங்கால் தேய்மானம் ஆயிடுச்சு, மூட்டுகள் தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற நிலை தேவையே இல்லை. நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் நிச்சயமாக குணப்படுத்த முடியும். ஆனால் ஆரம்ப கட்ட நிலையில் வரும் பொழுது ஈஸியாக வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வலி அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வலி ஆரம்பிக்கும் பொழுது அலட்சியமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இந்த தேய்மானம் அப்படிங்கிறது நம்ம 4 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு காலகட்டத்தில் என்னால் நடக்கவே முடியல, என்னால் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது தான் மருத்துவமனைக்கு அணுகுவாங்க. ஸோ பல வருஷமாக எனக்கு மூட்டு வலி இருந்தது, 8 வருஷம் 10 வருஷமாக இருந்தது, வலி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ சுத்தமாக அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய மூட்டுகளை பார்க்கும்பொழுது ரொம்ப வீக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ கையை வச்சு தொட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப வீக்கங்கள் அதிகமாக இருக்கும், லேசாக அழுத்தம் கொடுத்தா கூட ரொம்ப வலிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வராமல் நம்ம முன்னாடியே மருத்துவர் அணுகிறது நல்ல விஷயமா இருக்கும். ஒரு வலி அப்படின்னு ஏற்பட்ட உடனே ஹாஸ்பிட்டல்ஸில் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. இப்போது இந்த முழங்கால் மூட்டு வலி ஃபஸ்ட்டு வந்து ஏன் இந்த முழங்காலில் மட்டும் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, நம்முடைய உடல் எடைகள் எல்லாமே தாங்கக்கூடிய ஒரு வெயிட் பியரிங் ஜாயிண்ட் வந்து முழங்கால் மூட்டு தான். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படுது. இதற்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு ஒரு 70 வயது 80 வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் மூட்டுகளில் வலி இருக்கிறத பார்க்குறோம், ஒரு குச்சி வச்சு நடப்பாங்க. ஆனால் இப்போ 40 வயதிலே மூட்டு வலி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் உணவு முறைகளும் கழிவுகளுடைய தேக்கம் தான் முக்கியமான காரணம். நம்முடைய சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் சமநிலை அற்று காணப்படும் பொழுது 4448 வகையான நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த வாதமும் கபமும் சமநிலை அற்று காணப்படுறவங்களுக்கு தான் மூட்டுகளில் வலிகள் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ மூட்டுகளில் வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாடி பார்க்கும் பொழுது வாதம் பித்தம் கபம் இது 3ல் பார்த்திங்கன்னா வாதமும் கபமும் வந்து அவங்களுக்கு சமநிலையற்று காணப்படும். ஸோ அதை சமநிலைப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகள் நாம் எடுக்கணும். வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது வாத நோய்கள் ஏற்படும். அதாவது குறிப்பாக மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும், எலும்புகள், தசைகள், நரம்புகள் இதில் பாதிப்பு ஏற்படும். அதாவது உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும் பொழுது முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடலில் ஒரு பகுதிகளில் மட்டும், இப்போ வலது பக்கம் அப்படின்னா வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூட்டுகள் செயலிழந்து போகிறது வந்து நம்ம பக்கவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பிட்டு ஒரு மூட்டுகளில் மட்டும் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முழங்காலில் பாதிப்பு இருக்குன்னா நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அது எந்த மாதிரியான நோய் நிலையில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நாடி பரிசோதனை செய்து நம்ம பார்க்குறது அவசியம். நோய்க்கான முதல் காரணமே இதுதான். நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் இது 3ம் பேஸ் பண்ணி தான் நம்ம நோயை வந்து ட்ரீட் பண்ணுறோம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கான காரணங்கள் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன,
உள் மருத்துவம் என்ன மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாதத்தை நம்ம எப்படி சமநிலைப்படுத்தணும்? இப்போ வாதம் அப்படின்றது என்னென்னா காற்று அப்படின்னு சொல்லுவோம். பித்தம் அப்படின்னா ஹீட்டு, கபம் அப்படிங்கிறது குளிர்ச்சி. ஸோ இப்போ இந்த உடம்புல இந்த 3 உடல் தாதுக்கள் தான் நம்ம உடல் செயல்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. அப்போ இந்த வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது மூட்டுகளில் நமக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த வாதத்தை எப்படி நம்ம சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. விரேச்சனத்தால் வாதம் தாழும். அதாவது விரேச்சனம் அப்படின்னா பேதிக்கு மருந்துகள் கொடுக்கும் பொழுது உடம்புல தங்கியிருக்கக்கூடிய வாதம் வெளியேறும். வாதத்தை வெளியேற்றினாதான் நமக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ நோய்க்கான முதல் காரணம் சமநிலையற்ற வாதம். அதை வெளியேற்றிட்டு மூட்டுகளுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மருந்துகளும் அதே மாதிரி தசைகள் வலுவடையக்கூடிய மருந்துகளும் நம்ம ஒரு தொடர்ந்து 3 மாதம் எடுத்தாலே போதும், இந்த மூட்டுகள் திரும்ப பழைய நிலைமைக்கே வர ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு வலி மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த வாதத்தினால தான் வலி இருக்குது, வாதத்தை நம்ம வெளியேற்றாமல் வெறும் வலிக்கு மட்டும் வலி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கோம், வெளிப்பிரயோகமாக ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், இல்லை மூட்டுகளுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது அது நிச்சயமாக தீர்வு கிடைக்காது. நோய்க்கான முதல் காரணம் வாதத்தை சமநிலைப்படுத்தணும். அதற்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கட்டாயம் நம்முடைய மூலிகை மருந்துகளில் இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு நிரந்தரமான தீர்வுகள் இருக்குது. கழிவுகளுடைய தேக்கம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கழிவுகளோட தேக்கம் இருக்கும் பொழுது உடம்புல ஆட்டோமேட்டிக்காக வாதம் அதிகமாக இருக்கும். இந்த வாதம் அதிகமாகிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்திருக்கு. நம்மளுடைய உணவு முறைகளில் இருந்து கழிவு மண்டலம் வரைக்கும் நம்ம கவனிக்கணும். அதாவது பசி அப்படிங்கிற ஜீரண உறுப்புகள், நம்மளுடைய ஜீரண உறுப்புகள் முறையாக செயல்படணும். ஜீரண உறுப்புகளில் இருந்து கழிவு மண்டலம் வரைக்கும் நம்ம முறையாக செயல்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம அதை வந்து சரி செய்யணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதற்குரிய காரணத்துக்கு சிகிச்சை எடுத்தால் கட்டாயம் முழங்கால் மூட்டு வலியும் சரி பண்ணிடலாம். முழங்கால் மூட்டு வலிக்கான காரணம் என்ன, இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் நித்யா அம்மா, நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான்மா. உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? எனக்கு வயசு 23 ஆகுது. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா, என் பேர் நித்யா, நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். சரிம்மா. எனக்கு வயசு 23 ஆகுது. எனக்கு ஒரு 5 வருஷமா சொரியாசிஸ் இருக்கு. சரிங்கம்மா. ரொம்ப அரிக்குது, ஒரு செதிலா வருது. சரி. நைட்லாம் தூங்க முடியல, ரொம்ப அரிப்பா இருக்கு. ஓகேம்மா, எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு இருக்குமா? கொஞ்சம் உடம்பு ஃபுல்லாவே இருக்கு, தலையில. சரி, ஓகே, சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து முறையான சிகிச்சை எடுங்க. நிச்சயமாக உங்களால் பழையபடி இருக்கக்கூடிய சருமம் வந்து நிச்சயமாக வந்துடும், பயப்பட வேண்டாம். இப்போது சரும நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசுத்தமான ரத்தம், உடம்புல வந்து பிளட் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆகிருக்கும். அதை பியூரிஃபை பண்ணக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம ரொம்ப சிவியாரிட்டியான கேசஸ்க்கு கூட நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். முழுமையாக அவங்க குணமாக இருக்காங்க. நோய்க்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக இருக்குது, எவ்வளோ வருஷம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக மூலிகை மருந்துகளை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். கழிவுகளை ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். இந்த கழிவுகள் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம்? யூரின் ஃப்ரீயாக போகணும், மோஷன் ஃப்ரீயாக போகணும், நல்லா வேர்க்கிற மாதிரியான உடல் உழைப்பு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் அன்றாடம் வெளியேறாமல் உடம்புக்குள்ளேயே ஸ்டோர் ஆகும்பொழுது தான் நமக்கு நிறைய கெட்டது, அதாவது நச்சுக்கள் தன்மை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றணும். நம்மளுடைய மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பின்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். பல வருஷமாக உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். இதில் குடல் வந்து சுத்தமாகும். குடல் சுத்தம் தான் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். ஸோ கோலான் ஹைட்ரோதெரப்பி எடுத்த பிறகு நீராவி குளியல் கொடுக்குறோம். அதற்கப்புறம் ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய சிறப்பான காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு கஷாயங்கள் நாமளே ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த கஷாயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 3லிருந்து 6 மாத காலம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய எல்லா அறிகுறிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு வெட்பாலை தைலம் வெளிப்பிரயோகமாக உபயோகப்படுத்துங்க. உள்ளுக்கு பரங்கிப்பட்டை சூரணம் பாலில் 5 கிராம் கலந்து எடுத்துக்கோங்க. நைட்டு திரிபலா சூரணம் ஒரு
5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் பத்தாது, முறையாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சைகளும் வெளிப்புற சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கணும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயந்தி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க தாத்தாக்காக பேசணும் மேடம். சரி, அவருடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாமா? அவர் வயசு 60 மேடம். ம். அவருக்கு ரொம்ப மூட்டு வலிக்கணும், 2 காலுமே ரொம்ப வலிக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாரு மேடம். எவ்வளோ நாளா ரொம்ப இருக்குமா? 5-6 வருஷமா இருக்கு மேடம். சரிங்க. நடக்கிறாரா? நடப்பாரு மேடம். ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப பொறுமையா தான் நடக்கிறாரு மேடம். சரி உட்காந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரிங்கம்மா, அதாவது இதற்கு முறையான சிகிச்சை முறை கொஞ்சம் எடுக்கணும், அப்போ தான் வந்து சரியாகும். நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறாரா அப்படின்னு பார்க்கணும். மோஷன் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக உடம்புல வாதம் அதிகமாகி மூட்டுகளில் அது வலிகளாக பிரதிபலிக்கும். அதனால் மோஷன் ஃப்ரீயாக போகணும். நல்ல சத்தான உணவுகள் கொடுங்க. வயதாகும் பொழுது கொஞ்சம் செரிமானம் குறைவாக இருக்கும், அதனால் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய காய்கறிகள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளில் நார்ச்சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா வேக வச்சு அவருக்கு கொடுங்க. ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகணும்னா நார் சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். சத்து குறைபாடுனால கூட மூட்டுகளில் வலிகள் இருக்கும். இப்போ மூட்டில் ஒரு வலி அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் தான் நமக்கு அது வலிக்கும் அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப வீக்காக இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்க, உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்காங்க, அவங்க முறையாக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சத்தான உணவுகள் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னாலும் சத்து குறைபாடுனால கூட மூட்டுகளில் வலிகள் நமக்கு தெரியும். அதனால் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுங்க. சூரியன் ஒளியில் ஒரு 20 நிமிஷமாவது அவங்கள உட்கார வைங்க. அதுக்கப்புறம் மூட்டுகளுக்குன்னு ஏதாவது ஒரு மூலிகை தைலங்கள் வந்து டெய்லி உபயோகப்படுத்துறது நல்ல விஷயம். ஒரு 20 நிமிஷமாவது அவருக்கு எந்த இடத்துல வலிகள் இருக்கோ அந்த தைலத்தை போட்டோம் அப்படின்னா அந்த இறுக்கங்கள் தசைகளில் வந்து ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனாலேயும் அவங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்கும். தண்ணி குறைவாக குடித்தாலும் மூட்டுகளில் வலிகளாக தெரியும். தண்ணி குறைவாக குடிக்கும் பொழுது நீர் சத்துக்கள் உடம்புல குறையும் பொழுது தசைகளில் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு அதனாலையும் வலிக்கும். குறிப்பாக டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் இந்த காஃப் மசில்ஸ் எல்லாமே அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணியும் வந்து ப்ராப்பராக குடிக்கணும். நம்ம எல்லாமே வந்து உடம்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம கவனிக்கிறது நல்ல விஷயம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள், இதில் வலிகள் நல்லாவே குறையும். சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு காடா துணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதனால் கட் பண்ணிவிட்டு உப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து துணி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சூடான வடித்த சாதத்தை அதுக்கு மேலே போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த சூடாக இருக்கும் பொழுது நல்ல ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வலிகள் உடனே வந்து குறையும். ஸோ இது வந்து வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம். அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறைஞ்சிரும், பெயின் நல்லாவே குறைஞ்சிரும். கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சாலே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை ஒசூரில் இருக்குது, அங்கே நேரில் அழைச்சிட்டு வாங்க. நம்ம இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்ம வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். சிறப்பான மூலிகை மருந்துகளும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் எடுக்கும் பொழுது அவருக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் அவருக்கு நல்லாவே சரியாயிடும். உடம்புக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும். அதாவது பெஸ்ட்டான ஒரு நர்வ் அண்ட் டானிக்ஸ்லாம் கொடுக்குறோம். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். ஸோ நாடி பரிசோதனை செய்து அவருக்கு என்ன உடம்புல பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற்போல் மருந்துகள் கொடுப்போம். இதெல்லாம் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சரியாயிடும். நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? ஷோபனா பேசுறேன், பெரம்பூர்லேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வயது 42. நான் கீழே வந்து விழுந்துட்டேன். சரிங்கம்மா. விழுந்ததுல ஏசிஎல் டேர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, எப்போ ஆச்சு இது? இது ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரிங்கம்மா, எந்த இடத்துல? வலது பக்கமா இடது பக்கமா? எந்த கால் வந்து ரைட் லெக்குங்க. ரைட்ல. சரிம்மா, அதனால நான் எதுவும் ஆப்ரேஷன்லாம் பண்ணல. சரிங்கம்மா. கட்டு போட்டுட்டு அதோட விட்டுட்டோம். இப்போ நாங்க ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போகும்போது ஆப்ரேஷன் பண்ணலன்னா பரவாயில்ல, அப்படியே ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைஸ் கொடுத்தா போதும்னாங்க. சரிங்கம்மா. ஆனா கால் கொஞ்சம் வீக்கமாவே இருக்கு, நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிங்கம்மா,
அதாவது வீக்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அங்கே இன்ஃப்ளமேஷன் இன்னும் இருக்குது, அதாவது அது இன்னும் முழுமையாக சரியாகலை அப்படிங்கிறது தெரியுது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தடுக்கி விழுந்துட்டோம், நமக்கு ஒரு இடத்துல அடிப்படுதுன்னா உடனே அந்த மசில்ஸ்லாம் வீங்க ஆரம்பிச்சிரும். அப்போது அந்த இன்னும் காயம் சரியாக ஆறலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஜவ்வு வந்து கிளியப்பட்டிருக்கிறதுனால அது இன்னும் உங்களுக்கு முழுமையாக குணம் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம நீங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருப்பீங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்திருப்பீங்க. அந்த காயம் ஆறத்துக்குள்ளாரே நம்ம ரொட்டீனாக எல்லா ஒர்க்கும் பண்ணுறதுனால திரும்பவும் அந்த மூட்டுகளில் பாதிப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு வந்து தேவை. நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து ஏசிஎல் டேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. மூலிகை மருந்துகளே இதை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். இப்பொழுதைக்கு நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆமணக்கு இலைக்கு வந்து கிடைக்கும், அதே மாதிரி நொச்சி இலைகள் வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆமணக்கு எண்ணெய் விட்டு லேசாக வதக்கிட்டு ஒரு துணியில் வந்து பொட்டலை மாதிரி கட்டி சூடு பண்ணி ஒத்தடை மட்டும் கொடுங்க. மசாஜ் கொடுக்கவே கூடாது. அதாவது ஒரு இடத்துல வலி அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு வீட்டில் இருக்கிற எண்ணெயை போட்டு நல்லா உருவிட்டு வருவாங்க. வீட்லேயே மசாஜ் பண்ணோம் சரியாகலை, வலி அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. மசாஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு மேலாக்க ஒத்தடை மட்டும் கொடுக்கணும். எதுவும் நீவி விடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ அந்த ஒத்தடத்துலேயே உங்களுக்கு அந்த வலிகள் வந்து நல்லா குறையும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. முறையான சிகிச்சை முறை இப்போவே எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் கார்த்திகா. ஓகே, விருதாச்சலத்துலேருந்து கால் பண்ணியிருக்கேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட அக்காவுக்கு முடக்குவாதம் இருக்கு மேடம். என்ன வயதாகுதுமா? 36 வயது ஆகுது உங்களுக்கு. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் மேடம். என்னோட அக்காவுக்கு 36 வயது ஆகுது. சரிங்கம்மா. அவங்களுக்கு கை கால்லாம் மூட்டு வலின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தேன் மேடம். சரிங்கம்மா. கை கால்லாம் ரொம்ப டைட்டா விரல்லாம் போனையா ஆயிடுச்சு. சரி. அப்பதான் டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு முடக்குவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு தெரியாமலே இருந்தது ரொம்ப நாளா. சரிங்கம்மா. அதுதான் மேடம் இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்கலாம் கால் பண்ணேன். சரிங்கம்மா. அதாவது மூலிகை மருந்துகளை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் மட்டும்தான் நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும். இயற்கையான மருத்துவம் மட்டும்தான் நம்ம உடலை வந்து ஏற்றுக்கொள்ளும். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு வராது. இது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். இயற்கையான இருக்கக்கூடிய மருத்துவம் மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் இயல்பாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் தான் இருக்குது. அதனால் இது சரியாகுமா, இந்த மருத்துவத்தில் சரியாகுமா அப்படிங்கிற டவுட்ஸ் வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த முடக்குவாதத்தை குணப்படுத்த முடியும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் தொடர்ச்சியாக 3லிருந்து 6 மாத காலம் எடுங்க. நீங்கள் திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், சிஆர்பி இது எல்லாமே நெகட்டிவ்னு வரும். இப்போ முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். நம்மளுடைய சிகிச்சை எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு வர முடியும். டிஃபார்மிட்டிஸ் வரைக்கும் போயிருக்கு. அதாவது விரல்கள் எல்லாமே கோணையாகிற வரைக்கும் நீங்கள் சிவியரிட்டியாக விட்டுட்டீங்க. அதாவது என்னென்னா நோய்க்கான அறிகுறிகளுக்கு மட்டுமே நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதாவது வலி இருக்குன்னா வலி மாத்திரைகள் எடுப்பீங்க, ஒரு சத்து மாத்திரை எடுத்துருப்பீங்க, அப்பப்போ ஊசி அந்த மாதிரி மருந்துகள்லாம் எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ இதற்கான முக்கிய காரணம் உடம்புல தங்கியிருக்கக்கூடிய வாதத்தை நம்ம வெளியேற்றிட்டு ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. குறிப்பாக முழங்கால் மூட்டு வலி, பக்கவாதம், முடக்குவாதம் இந்த மாதிரி வாத சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய மருத்துவமனையில் ஒரு 10லிருந்து 15 நாட்கள் தங்கி சிகிச்சை எடுத்தால் நிச்சயமாக சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். காவியா பேசுகிறேன் மேடம். எந்த ஊர்ல இருந்து? ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? 40 வயசு. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா. வணக்கம். வணக்கம் மேடம், நான் காவியா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 2 மாசமா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாவே இருந்தது மேடம். சரி. பக்கத்துல டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தேன்.
பார்த்ததுக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா. சைஸ் வந்து ஒரு 22 mm இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே. அதை வந்து ஆபரேஷன் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா. அதுதான் டாக்டர், உங்களோட விளம்பரம் பார்த்தேன் நான் டிவில. சரிங்க. மருந்து மூலியமாவே சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதான் உங்களுக்கு நம்பி கால் பண்ணி. ஓகேம்மா. அதாவது ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இதுவும் ஒரு வகையான ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். நம்முடைய வாழ்க்கை முறைகள்லையும் உணவு முறைகள்லையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் நமக்கு இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகளே வருது. ஸோ உணவில் இயற்கையான உணவுகள் எடுக்காமல் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, உடல் உழைப்பு சரியாக கொடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு, இர்ரெகுலர் மென்சஸை வந்து சரியாக கவனிக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம முறையான சிகிச்சை முறைகளில் மாதவிலக்கிலேயே கரைச்சி வெளியில் கொண்டு வர அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். இப்பொழுதைக்கு கடற்சிக்காய் சூரணம் எடுத்துக்கோங்க, காலையில் 1 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிப்போர்ட்ஸோட நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து ஐயா கால் பண்றீங்க? நெற்குன்றமேட்டுக்கு போங்கம்மா. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான்மா கேட்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். என் வயது 63ங்கம்மா. பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா. சொல்லுங்க. 8ஆம் மாசத்துல வந்து பாத்துங்கிறாங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. 8ஆவது மாசத்துல வந்து பாத்துங்கிறேன். இப்போ வலி இந்த மாசம் ரொம்ப வலி அதிகமாகி போச்சு. வலியே சமாளிக்க முடியல. போன மாசம் 9ஆவது மாசம் வந்து மருந்து வாங்கிட்டு வந்தேன். நம்மளோட மருத்துவமனையில நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த கை கால் வலி தான். சரிங்க. வலிதான், வலி சமாளிக்க முடியாது. இப்போ இந்த ஒரு 10 நாளா ஒண்ணுமே முடியல. ஒரு 5 கிலோ வெயிட் கூட என்னால தூக்க முடியாத நிலைமையில இருக்கு. ரொம்ப வலி சமாளிக்க முடியல. ஓகே. மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? அதெல்லாம் ஃப்ரீயா போகுதுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. வீக்கம் இருக்கா? மூட்டுகள்ல அதெல்லாம் வீக்கம் எதுவுமே இருக்கா? இல்லைங்கம்மா. வலி வீக்கம் எதுவும் இல்லை, வலி தான் இருக்கு. உடம்பு ஃபுல்லா எல்லா ஜாயிண்ட்லயும் வலி இருக்கு. ஆமா, எல்லா இடமும் வலி இருக்கு. வலி சமாளிக்க முடியல. உங்களுக்கு ஒரு வெள்ளை கலர் பாட்டில்ல ஒரு டானிக் கொடுத்துருப்பாங்களே, அதை கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? நான் எல்லாமே சாப்பிட்றேங்கம்மா. ஆனா வலி குறையல. வலி குறையில, அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. சரிங்க ஐயா, நான் சொல்றதை கவனிங்க. அதாவது நம்மளுடைய மூலிகை மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு நம்ம மருந்துகள் கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு வெளிப்புற சிகிச்சையும் நம்ம அட்வைஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் பஞ்சகர்மா சிகிச்சை வந்து கட்டாயம் எடுக்கணும். அதாவது ஒரு சில சமயத்தில் நமக்கு உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது, சத்து குறைபாடாக இருக்கும் பொழுது கூட நமக்கு வலிகளாக தெரியலாம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதனால் இந்த வலிகள் ரொம்ப சிவியராக இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு அதற்குரிய தீர்வுகள் கொடுப்பாங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் காவேரி, நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாமா? என் வயசு வந்து 29. பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ரொம்ப சளி பிரச்சனை அதிகமா இருக்குது. சரிங்கம்மா. காலையில எழுந்தாலும் சரி, எப்பவுமே ரொம்ப மூக்கு அடைப்பா, மூச்சுடவே சிரமமா இருக்கு. சரி. மூச்சு விடும்போது விசில் சவுண்ட் கேக்குதாமா? மூச்சு விடும்போது அப்படியே ஒரு பக்கம் அது அடைக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. சரிம்மா, நான் சொல்றதை கவனிங்க, கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. குறிப்பாக இந்த சளி பிரச்சனை அடிக்கடி வருது, எனக்கு டக்குன்னு சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த சளி மாத்திரை கையில் வச்சுட்டே இருப்பேன், எந்த டைமில் எனக்கு வீசிங் வரும்னு தெரியாது, இன்ஹேலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா உடம்புல கிருமியோட தாக்கம் தான் முக்கிய காரணம். அதற்கு முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். நான் சொல்லக்கூடிய ஒரு மூலிகை கஷாயங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரெடி பண்ணி சாப்பிடலாம். பற்படாகம் அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, விஷ்ணு கரந்தை, சிற்றரத்தை, இந்த 6 மூலிகையும் எடுத்துக்கோங்க. சம அளவு எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஃபில்ட்ரு பண்ணி 1 ஸ்பூன் தேக்கரண்டி தேன் கலந்து குடிங்க. இது தொடர்ச்சியாக ஒரு 48 டேஸ் குடிங்க. உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சளி எல்லாமே கரைஞ்சி உங்களுக்கு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாட்கள் கொதிக்கிற தண்ணியில் பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டு நல்லா வேது பிடிங்க.
ஸோ இந்த 2 வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே சரியாயிடும். ஒருவேளை அதற்கு மேலேயும் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு அணுகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. விஜி, நாகர்கோவில்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது என்னம்மா? 22. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்மா. அம்மா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா. ஒரு நிமிஷம், நீங்க உங்க நெட்வொர்க் ஏரியால நின்னு பேசுங்க. என் தலை ரொம்ப அரிப்பு அதிகமா இருக்குது, ரொம்ப முடியும் கொட்டுது, ரொம்ப அதிகமா முடி கொட்டுது. சரிங்க. ஏதோ எண்ணெயும் ஆயில் வாங்கி போட்டோம், சொரியாசிஸ் ப்ராப்ளம் சொல்றாங்க எல்லாரும். சரி அம்மா, சோரியாசிஸ்க்கு முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான மூலிகை மருந்துகள் கொடுத்து இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கழிவுகளுடைய தேக்கத்தை நீக்கணும், உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணணும். அதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை கொடுக்குறோம். மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 6 மாத காலம் எடுக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு வந்து தலையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சரியாக நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிப்பிரயோகமாக எண்ணெய் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண, ஷாம்பூஸ் நிறைய யூஸ் பண்ணன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு உள்ளுக்கு ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தால் மட்டுமே நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். இப்பொழுதுக்கு நீங்கள் சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ஒரு 3 கிராம்ஸ் வெந்நீரில் கலந்து 2 வேளை எடுத்துக்கோங்க, நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. லக்ஷ்மிமா, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? இந்த கழுவுமலையில இருந்து. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வியை கேளுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? 62. சரி சரி, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. லக்ஷ்மிமா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. உங்க கேள்வியை கேளுங்கம்மா. ஹலோ அம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. அந்த டிவி ஆஃப் பண்ண சொல்லிட்டீல்ல? சரிம்மா, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. அதான் அந்த மார்புல வலி, இந்த இடது மார்புல வலி எடுக்குப்பா. எவ்வளோ நாளாக இருக்குமா? அது இப்போ வெயில் காலம் வந்த உடனே வலி வந்துடுது. சரி, பக்கத்தில் மருத்துவரை போய் பார்த்தீங்களா? பார்க்கல, போன வருஷம் வலி வந்தது பார்த்தேன், ஒரு ரோஸுக்கு அடிக்க கொடுத்தாங்க, சரியா வந்துச்சு. சரி, இந்த வருஷமும் அதே போல வலி வந்துருக்கு. சரி அம்மா, நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. சொல்லுங்க அம்மா. மார்பு வலி, நெஞ்சு வலி, ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது, கேஸு, வயிறு ஃபுல்லாக எனக்கு வயிறு உபுசமாக இருக்குது, அதனால் ஒரு சிரப் வாங்கி குடித்தேன், ஒரு மாத்திரை வாங்கி குடித்தேன், ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டேன், எனக்கு ஒரு 2-3 ஏப்பம் வந்துருச்சு, சரியாக போச்சு அப்படின்னு விடக்கூடாது. பக்கத்தில் உடனடியாக டாக்டரை போய் பாருங்கள். எனக்கு வெயில் காலத்தில் தான் இப்படி வரும், இல்லை எனக்கு மழை காலத்தில் நல்லா இருப்பேன், இப்படிலாம் நம்மளே வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நெஞ்சு வலி, அதுவும் அந்த இடது பக்கம் வந்து ஒரு வலி ஏற்படுது, அது நம்மளாம் வந்து கேஸ்ட்ரிக் பெயின் நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது எனக்கு கேஸ் அதிகமாகிடுச்சு, அதனால தான் எனக்கு வலிக்குது அப்படின்னு நாமளே கை வைத்தியமும் பண்ணக்கூடாது, எந்த மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் உடனடியாக பக்கத்தில் மருத்துவரை போய் பாருங்கம்மா. கட்டாயம் உங்களுக்கு ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும், தேவைப்பட்ட ஒரு எக்கோ எடுத்து பார்க்கணும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இந்த கேஸ் தொந்தரவுகள்னால தான் இந்த வலியா அப்படிங்கிறதும் நம்ம மருத்துவர் பார்த்து உங்களுக்கு அதற்குரிய சிகிச்சை முறை அளிப்பாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து முகேஷன் பேசுறேன் மேடம். ஏஜ் வந்து எனக்கு 51 மேடம். ஓகே சார், தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க. எனக்கு வந்து இது கழுத்து எலும்பு முதுகெலும்புல வருது இல்லை மேடம், ஆங்கிலிசிஸ் ஸ்பாண்டிஸ்ங்கிற இது வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இங்கிலீஷ் மெடிசன்ல, தண்டகவாதம்னு சொல்லுவாங்கல்ல, அது சரி. இதை குணப்படுத்த முடியுமா மேடம்? சரிங்க சார், இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி அளவுக்கு வந்து நெக்கை ரொட்டேட் பண்ண முடியும், இடுப்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா டேர்ன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எந்த சைட்லேயும் அவங்களால ரொட்டேட் பண்ண முடியாது, திரும்ப முடியாது. ஸோ அந்த ஸ்பைனல் கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு 10 நாட்களா இல்லை 30 நாட்களா நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறணும் அப்படிங்கிறத கண்டிஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம். இதற்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு நெக் பகுதியில், அது கழுத்து பகுதியில் மட்டும்தான் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதற்கப்புறம் அதை சரி பண்ணாமல் விட்டவங்களுக்கு அது ஃபுல்லாகவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆரம்ப கட்ட நிலையிலே வர்றது நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
ஹலோ வணக்கம் மேம். தர்மபுரியில இருந்து சுகன்யா பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட தம்பிக்காக மேம். அவருடைய வயது என்னம்மா? அவருக்கு வந்து 28 மேம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம், வணக்கம் மேம். சொல்லுங்க. என்னோட தம்பிக்கு வந்து பிரஷர் அதிகமாகி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேம் சரிங்கம்மா. ஸ்ட்ரோக் மாதிரி வந்து சரி. பக்கம் கையை காலும் வரல மேம். சரிங்கம்மா. எத்தனை மாசம் ஆகுது? ஒரு வாரம் தான் மேம் ஆகுது. ஒரு வாரம் ஆகுது. பிரஷர் ரொம்ப அதிகமாயிட்டு வந்துச்சு மேம். சரிம்மா. அதாவது நிறைய பேருக்கு இந்த அலட்சியம் தான் ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. அதாவது ப்ரெஷர் இருக்கும், அதற்கு ஒழுங்காக மருத்துவமே எடுத்திருக்க மாட்டாங்க. மாத்திரைகள் போட மறந்துடுவாங்க. நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், இன்றைக்கி ஒரு வேளை நான் மாத்திரை போட மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நமக்கு ஸ்ட்ரோக்கே வரும். ஏன்னா எந்த டைமில் நமக்கு ப்ரெஷர் அதிகமாகுது குறையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நார்மலாக தான் இருக்குது, அதனால் நானே மாத்திரையை போடுறதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது, திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் வந்து தெரிஞ்சிருக்கும். தலை சுத்தல் இருக்கும், லேசாக கேராக இருக்கும், மயக்கம் வரும், டக்குன்னு வந்து ஒரு வேர்க்கும், நெஞ்சு படபடப்பாக இருக்கும். இந்த ப்ரெஷருக்குரிய எல்லா அறிகுறிகளும் ஆரம்ப கட்ட நிலையிலே நம்ம உடம்பு வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். நம்ம அதை அலட்சியமாக விட்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகு தான் எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் உடம்புல ஒரு லேசான ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னா உடனடியாக என்னன்னு கவனிக்கணும். அதற்குரிய வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள், மருத்துவம் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, பயப்பட வேண்டாம். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறணும். இவங்களுக்கு வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுப்போம், மூலிகை மருந்துகளும் கொடுப்போம். ஸோ இது வந்து நம்ம வாத நோய், அதாவது பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாதத்தை உடம்புலேருந்து வெளியேற்றி சமநிலைப்படுத்தி இதற்கான அவருக்கு அந்த ஜாயிண்ட்லாம் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது எல்லாமே நம்ம ஃப்ரீ பண்ணி சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுப்போம். அது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ ஆரம்ப கட்ட நிலையிலே வர்றது நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா என் பேர் பிரியாம்மா. எந்த ஊர்லேருந்துமா? கோயம்புத்தூர் பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு 33 வயசு ஆச்சு. பேசுங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க. எனக்கு யூரின் போறதுக்கு கீழே சின்ன உரண்டையா உள்ள வந்து பசி மாதிரி தெரியுது. எனக்கு எல்லா லேடிஸ்க்கும் அப்படித்தான் இருக்குமா இல்ல எனக்கு மட்டும் அப்படி இருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சரி அம்மா, ஒரு முறை நேரில் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நமக்கு டவுட்டே வந்து வேண்டாம், சரியா? ஒரு டவுட் நமக்கு இருக்கு. ஓகேம்மா, பார்த்தாங்களா? பார்த்தாங்க. யூரின் பை லைட்டா இறங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சுமா, அதனால யூரினை வந்து அடைச்சி வச்சு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனா வந்து எனக்கு அதனால ஒரு யூஸும் இல்லை. ஆனா குத்த வச்சா மட்டும் அது முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி, யூரின் போனா மோசம் போனா மட்டும் அது முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி படுத்தாலோ இல்ல நம்ம நார்மலா நடத்தாலும் அது அதனால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. யூரின் ஃப்ளோ நார்மலா இருக்கா? ஃப்ரீயா போறீங்களா? அதெல்லாம் யூரின் ஃப்ரீயா போகுது, மோஷன் ஃப்ரீயா போகுது. சரி, மோஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் அது இதான் என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் போயிடுவேன். சரி, அதை கொஞ்சம் டைட்டா போகும், அவ்வளவுதான். சரி, சரிங்கம்மா. நீங்கள் ஒரு முறை நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், சரியா? இப்போ திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. இதே திரிபலா சூர்ணத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு இதுவாக அமையும். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வாங்க, நாங்கள் டானிக்ஸு உங்களுக்குரிய சிம்டம்ஸ்க்குரிய மெடிசன்ஸ் கொடுப்போம், சரி பண்ணிடலாம், பயப்படாதீங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் கணேசனுங்க. எந்த ஊர்லேருந்து? திருப்பூர்ல இருந்துங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 30 வயசுங்க. பேசுங்க. வணக்கம். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆர்த்தரைட்டிஸ் இருக்குதுங்கம்மா. சரிங்கம்மா. ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்க. சரி. இப்போ வந்து ஹிப் ஜாயிண்ட் மட்டும் தேஞ்சிருச்சுங்க. ஓகே. அதை வந்து ரெடி பண்ண முடியுங்களா? ஹிப் ஜாயிண்ட் வந்து ஜவ்வு தேஞ்சிருச்சு, ஜவ்வு இல்லைங்கிறாங்க. சரி, நேரில் ஒரு முறை வந்து பார்க்கணும். திருப்பூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. இதற்கு கண்டிப்பாக நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறணும். தொடர்ச்சியாக ஒரு 15லேருந்து நாங்கள் கண்டிஷன்ஸ் பார்த்து சொல்லுவோம் எத்தனை நாள் வரையும் இருக்கணும் அப்படிங்கிறது. மூலிகை மருந்துகளும் கொடுப்போம், இதற்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து பாருங்கள்.
நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? நான் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்கள் அம்மாவுக்கு வந்து 55 வயசு ஆகுது மேடம். உங்க கேள்வி கேளுங்கம்மா. ரொம்ப பேக் பெயின் இருந்தது. பல்ஜ் ஒரு நிமிஷம்மா, நீங்க பேசுறது தெளிவா இல்லையே. என்ன கேள்வி சொல்லுங்க. டிஸ்க் பல்ஜா இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். டிஸ்க் பல்ஜா? ஆமாங்க மேம். 55 வயது ஆகுது. ஆமாங்க மேம். தொடர்ந்து பேசுங்கம்மா. அம்மா நடக்கிறாங்களா? ஃப்ரீயா நடக்கிறாங்களா? கொஞ்சம் மூச்சு வலி இருக்குதுங்க மேடம். தாங்கி தாங்கி நடக்கிறாங்க. சரி. அம்மா இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜாக இருக்குது, இல்லை டிஸ்க் வந்து கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கும் ஒரு சிலருக்கு நர்வ் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து கால்கள்லேயும் நமக்கு வலிகள் நமக்கு பரவ ஆரம்பிக்கும். இதற்கும் வர்ம சிகிச்சையில் பஞ்சகர்மா சிகிச்சையிலையும் சரி பண்ண முடியும். நிறைய பேர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா ஹிப் பெல்ட் எப்போவுமே வந்து பெல்ட்டோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெல்ட்டோடவே இருப்பாங்க. அதிலே ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எளிதில் வந்து குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். மூலிகை மருந்துகள் இருக்குது, டிஸ்க் பல்ஜுக்கு, சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த வலிகள் நல்லா குறைப்பதற்கான மருந்துகள் இருக்குது. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. ஸோ 95க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து கட்டாயம் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்தால் மட்டுமே நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு சரி பண்ணாமல் விடுறவங்களுக்கு வீல் சேரில் வரக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க. ஸோ அவங்க நடந்துட்டு இருக்கும் பொழுதே வரும்பொழுது எளிதில் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அமையும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேரு பூஜா. எந்த ஊர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேட்கலாம் கேள்வியை. எனக்கு 28 வயசு ஆகுது. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப இருமலா இருக்குது. நைட் ஆகும்போது ரொம்ப இருமல், மூச்சு விடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில டைம் நெஞ்சு வந்து ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்ச மாதிரி வலி எல்லாம் மட்டும் இருக்கு. சரி, தூக்கமே இல்லாம போயிட்டு இருக்குது. நானும் டாக்டரை பார்த்து சும்மா டேப்லெட் போடும்போது ஓகேவா இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி ஆகுது. சரிம்மா, அதாவது உங்களுக்கு என்ன அலர்ஜி ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கலையோ அது அறிகுறியாக பிரதிபலிக்கும், அது சொல்லும் நமக்கு. அது அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ ஒரு டஸ்ட்டு போடும்போது உடனே தும்மல் வருது அப்படின்னா அப்போ டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு புகையை சுவாசிக்கும் பொழுது வருது, இல்லைனா ஒரு பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க, இல்லை ஒரு லெதர் செப்பல் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லெதர் பேக் டச் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ஜி ஆகுது, இல்லை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஜுவல் போடும்போது அலர்ஜி ஆகுது. இது எல்லாமே நம்ம உடம்பு வந்து ஒரு சில அறிகுறிகளாக காமிக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம் அலர்ஜி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த இருமல் அப்படிங்கிறது சளி வெளியில் வருதா இல்லை ட்ரையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு முறை நாடி பரிசோதனை செய்து பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கிறது அவசியம். இப்போதைக்கு துளசி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அருகம்புல் ஒரு சின்ன கட்டு, அதாவது ஒரு பஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. 1-2 தட்டி போட்டு நல்ல கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 30 ml கஷாயம் போட்டு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் மிளகு அதில் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தொடர்ச்சியாக ஒரு 7 to 10 days வரையும் குடிங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும். நம்முடைய மருத்துவமனையில் சிறப்பான மூலிகைகள் கொண்டு அதாவது காயக்கல்ப மூலிகைகள் எடுத்துக்கும்பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து பலப்படும். நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு ஃபாஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் சுவாச குழாய்களில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றுவதற்கான மருத்துவம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கு கஷ்டப்படுறது எதனால் அப்படின்னா இந்த சுவாச குழாய்களில் சளி தங்கியிருக்கிறதுனால தான். அதை கரைச்சி வெளியில் கொண்டு வரணும். நிறைய பேருக்கு சளி நெஞ்சிலே இருக்குது, வெளியிலே வரல, இருமல் மட்டும் வந்துகிட்டே இருக்குது, வறட்டு இருமலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சளியை கரைச்சி கொண்டு வர அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேர்லையும் வந்து சிகிச்சை எடுங்க. நான் சொல்லக்கூடிய கஷாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் ராஜி. எந்த ஊர்லேருந்துமா? சிவகாசிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அக்காளுக்காக கேட்கணும். அவங்களுடைய வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாமா? ஓகே, அவங்களுக்கு 30 வயது ஆகுது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். அதனால அவங்களுக்கு அடிவயிறு வலி, அப்புறம் முடி ஹேர் ஃபால் ஆகுது. சரிங்கம்மா, இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க?
அலோபதியில் எடுத்துட்டு இருந்தாங்க மேம். டேப்லெட் கொடுத்தாங்க ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லி. சரி, இப்போது ரெகுலர் மென்சஸ் கரெக்டாக இருக்குங்களா? இல்லை மேம், இர்ரெகுலராக தான் இருக்கு. சரி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல ஒரு சில மாற்றம் நிகழணும். இப்போ ஒரு தைராய்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சுகராக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் இருக்குது, இல்லை ஒரு மூட்டு வலி இருக்குது, தோல் பிரச்சனை இருக்குது, எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு நோய் நிலையில் இருக்கோம். அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும், வாழ்க்கை முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும். இது ரெண்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுத்துட்டு மருந்துகள் இல்லாமல் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போது இன்றைய காலகட்டத்தில் பூப்படைந்த முதல் மாதத்திலிருந்தே நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது. அதாவது பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மென்சஸ் வந்ததுலேருந்து ஒரு 3 months 4 months கரெக்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இர்ரெகுலராகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இயற்கையான உணவுகள் எடுத்தால் கூட அது எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் போட்டு விளைவிச்சு வர்றதுனால அதுவே நமக்கு உடம்பு கேடு அடைகிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் அதையுமே நம்ம இன்னும் ரொம்ப மோசமான ஒரு உணவாக தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்கிறோமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. ஸோ பாக்கெட்டில் வரக்கூடிய உணவுகள் நம்மளுடைய உடலுக்கு ஜீரண உறுப்புகளுக்கு எதிர்மறையான உணவுகள் எடுத்துக்கிறோம். செரிமானத்துக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரியான உணவுகள் வந்து நம்ம கொடுக்குறோம். அதனாலேயே நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற நிலைமை ஏற்படுது. இப்போ பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் ஃபுட்டு தான். ஸோ அந்த ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாகும், பிசிஓடையும் சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை எடுங்க. இந்த நீர்க்கட்டியை மாத விளக்கிலே கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பான ஒரு டானிக்கை ஒரு 3 to 6 months எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கேன் பாருங்கள், கண்டிப்பாக பிசிஓடி எல்லாமே ரப்சர் ஆகிருக்கும், நார்மலுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, நீங்கள் பேசுறது கேட்குது. ஈரோடுங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எங்க வீட்டுக்காரிக்குங்க. அவங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். வயசு 45ங்க. பேசுங்க. சொல்லுங்கள் சார். வணக்கம். அது கால் வந்து நரம்பு சுருண்டுங்க. சரிங்க. அது வந்து இப்போ கால் வலியாகுதுன்றே இருக்கிறாங்க. சரி, அதாவது வெரிகோஸ் வெயின் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கு அவங்க எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்காங்க, அவங்களோட உடல் எடை எப்படி இருக்குது, இது எல்லாமே ஒரு முக்கிய காரணம். ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுக்கணும், உள்ளுக்கும் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணும். மூசாம்பர பற்று அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது முட்டையோட வெள்ளைக்கருவிலையோ இல்லை வெந்நீர்லேயோ கலந்து எங்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே வந்து பற்று, அதாவது பேக் மாதிரி போடணும். 1 hour கழித்து வெந்நீரில் வச்சு வாஷ் பண்ணுங்கள். நம்மளுடைய மருத்துவமனையில் மருத்துவம் இதற்கு கட்டாயம் எடுக்கணும். ஒரு சிலருக்கு வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடுறவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நரம்புகளில் ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகாத அளவுக்கு இப்போயே பார்த்துக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்றைக்கி வந்து டாக்டர் ஆன் காலில் மூட்டு வலிக்கான காரணம் என்ன, என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணுறோம், அந்த மூட்டு வலிக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன தீர்வு, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் இல்லாமல் மருந்துகள் மூலியமாகவே இதுக்கு தீர்வு இருக்குது, ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இன்றைய டாக்டர் ஆன் கால் எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.